கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் நல்லவர், ஆண்டவர் பெரியவர், அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். கர்த்தருடைய ஊழியக்காரர் உங்களை வாழ்த்துகிறேன். விசேஷமாய் பிறந்தநாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வாதமாக இருப்பீங்க. திருமண நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வாதமாக இருப்பீங்க. எங்களுக்கு பிறந்த நாளும் இல்லை, திருமண நாளும் இல்லை, வாழ்க்கை வீணாக இருக்குன்னு இறந்துக்கிறீங்களா? உங்களை பார்த்து சொல்கிறேன், ஆசீர்வாதமாக இருப்பீங்க. பெரிய காரியத்தை செய்ய போகிறேன் ஆண்டவர், கலங்காதீங்க. கர்த்தர் பெரியவர். இன்றைய ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை வாசிக்க கேட்போமா? 2 ராஜாக்கள் 19 அதிகாரம் 31வது வசனம். மீதியாய் இருக்கிறவர்கள் எருசலேமிலும், தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். இன்றைய ஜீவ வார்த்தையின் தலைப்பு வைராக்கியத்தை காண்பிப்பார். வைராக்கியத்தை காண்பிப்பார். நம்முடைய ஆண்டவர் வைராக்கியம் உள்ளவர். அவர் சொல்லார், தப்பினவர்களை, மீந்திருக்கிறவங்களை மறுபடியும் நான் என்ன செய்வேன்னு சொன்னால் அவங்கள புறப்பட பண்ணுவேன். அது ஏன் வைராக்கியம் செய்யும் அப்படின்னா, தேவன் வைராக்கியம் உள்ளவர். ஒரு காரியத்தை அவர் செய்ய நினைச்சா அது செய்வார். அவ்வளவு துணிச்சல் உள்ள தேவன். அவர் சொல்லிட்டாருன்னா செய்து முடிச்சிருவார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வைராக்கியத்தை காண்பிக்க போகிறார். உங்களை சில இடத்துலேருந்து புறப்பட்டு வர பண்ணுறாரு, சில இடத்துக்கு புறப்பட்டு போக பண்ணுறாரு, சில காரியத்தை செய்ய வைக்க போகிறார், சில காரியத்தை உங்களுக்காக செய்து முடிக்க போகிறார். வைராக்கியம் உள்ள தேவன், வைராக்கியம் உள்ளவர். நான் சொன்னேன், நான் செய்வேன்னு சொல்லி செய்து முடிக்கிறவர். அவர் வார்த்தையினால சொல்லுவார், வாக்கினால, கருத்தினால செய்வார். அற்புதத்தை பார்க்க போகிறீங்க. உங்கள் வியாதியை கர்த்தருடைய வைராக்கியம் குணமாக்கும். உங்கள் கடன் பிரச்சனையை கர்த்தருடைய வைராக்கியம் மாற்றும். உங்கள் தேவைகளை கர்த்தருடைய வைராக்கியம் சந்திக்கும். தாழ்ந்த நிலையில் இருக்கிறவங்களை கர்த்தருடைய வைராக்கியம் உயர்த்தும். பெரியவர், அவர் செய்ய போகிறார். உங்களால் அல்ல, ஆண்டவரால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலெல்லாம் ஆகும். என்ன உங்களுக்கு தேவையோ அவர் செய்ய போகிறார். குழந்தை பாக்கியம் தேவையா? வீடு தேவையா? வேலை தேவையா? பணம் தேவை இருக்கிறதா? அபிஷேகம் தேவையா? வரம் தேவையா? ஊழியம் செய்ய விரும்புகிறீங்களா? அவருடைய வைராக்கியம், அவருடைய எண்ணம், அவருடைய ஒரு உறுதித்தன்மை, செய்வேன் என்ற அந்த வைராக்கியம் அதை செய்ய போகிறது. கர்த்தர் செய்வார். நம்புவீங்களா? இன்றைக்கு சில அதிசயங்கள் நடக்க போகிறது, அற்புதம் நடக்க போகிறது. கர்த்தருடைய வைராக்கியத்தை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் காண்பிக்கிற ஒரு நாள். இன்றைக்கு அதிசயத்தை பார்க்க போகிறீங்க. ஜெபிப்போமா? என்னோடு இணைந்து ஜெபிப்பீங்களா? ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உம்முடைய வைராக்கியம் எல்லாவற்றையும் செய்யும். உம்முடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியம் பாராட்டுவீராக. வாழ்க்கையில் சோர்ந்து ஒன்றே இல்லாமல் ஏன் இந்த வாழ்க்கை என்று யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, நீர் வைராக்கியத்தை காண்பித்து ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மாற்றி அமைத்தருளும். சோறுகள் மாறட்டும், வியாதி மாறட்டும், கஷ்டம் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும், கவலை மாறட்டும், சத்துருடைய கீரிகள் அழிந்து போகட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவங்களை கண்ணோக்கி பாரும், மேன்மைப்படுத்தும். தேவ சித்தம் செய்யாதவர்கள் சித்தம் செய்யட்டும். ஆண்டவர் எதிர்காலத்தை குறித்த பயம் விலகி போகட்டும். சிறு பிள்ளைகள், வாலிபர்களுக்காய் விசேஷமாய் ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும். வாலிப பிள்ளைகளை பரிசுத்த பாதை நடத்தும். சபைகளில் கூட்டி சேரும். உலகத்துக்கு பின்பாக ஓடாமல் கர்த்தருக்கு பின்பாக ஓட ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.